முத்துவும் அவன் ஃப்ரெண்டும் இளநீர் குடிக்கிறதுக்காக கடைக்கு போறாங்க. அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா அருண் வரான். அருணும் அவன் ஃப்ரெண்டும் வந்து இளநீர் குடிக்கிறேன்ற பேர்ல முத்து வந்து டிகர் பண்றாங்க. இதை முத்து வந்து கோவப்பட்டு அருண் கிட்ட சண்டை போட போறான். முத்தோட ஃப்ரெண்ட் வந்து முத்துவ சண்டை போடாம தடுத்து சமாதான பத்தி அவனை இட்டுன்னு போயிடுறான். இது ஒரு பக்கம் நடக்க, இன்னொரு பக்கம் விஜயா வந்து ரோகிணிக்காக வெயிட் பண்றாங்க. ரோகிணி வீட்டுக்கு வந்தோடனே நீ எங்க போன, யாரை பார்த்த அப்படின்னு தான் கேள்வி கேக்குறாங்க. ரோகிணி வந்து பாத்தீங்கன்னா நான் 2 கிளைண்ட பார்த்துட்டு அப்படியே ஸ்டோர் ரூம் போய் வந்தேன் ஆண்டி அப்படின்றான். நீ வேற யாராவது பாத்தியா அப்படின்றது இல்ல அப்படின்னும் போது அந்த நேரம் பார்த்து மனோஜ் வராரு. வந்து எதுவாக ஸ்டேட்டா சொல்லுமான்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட சொல்றாரு. விஜயா உடனே வந்து மீனாவை பார்த்துட்டு வராடா அப்படின்னு எதுக்கு நீ போய் மீனாவை பார்த்தேன்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து ரோகிணி கிட்ட கேக்குறாங்க. ரோகிணி உடனே இல்ல நான் போய் பார்க்கல, என் கிளைண்ட்டுக்காக வெயிட் பண்ண, அவங்க வர லேட் ஆகணும்னே நான் ஹோட்டல்ல போய் வெயிட் பண்ண, அந்த நேரம் பார்த்து மீனா வந்தாங்க, வந்து என்கிட்ட பேசினாங்க, அதனால நான் பேசினேன், முத்துவை பத்தி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து விஜயாட்டையும் மனோஜ் கிட்ட சொல்றாங்க. அவ வந்து பேசினா நீ எதுக்கு பேசின அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து ரோகிணியை பார்த்து கேக்குறாங்க. அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை வராரு. 2 பேரும் இந்த வீட்டு மருமவ தான், 2 பேரும் பேசிக்கதான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சப்போர்ட் பண்ணி அண்ணாமலை பேசுவோம், விஜயா ட்ரிகர் ஆகி இதுக்கப்புறம் நீங்க மீனாவை பார்க்கவும் கூடாது பேசவும் கூடாது அப்படின்னு விஜயா சொல்லின்னு இருக்கும் போதே முத்து வராரு. முத்து வந்து ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டுங்க வரத்த பார்த்த விஜயா, யாரை கேட்டு நீ மாலை போட்ட, என்ன கேட்டு போட்டிருக்கணும், இது ஏன் வீடு, மாலை போட்டால் எப்படி இருக்கணும்னு தெரியுமா, என்னால் கவுச்ச செய்யாமல் இருக்க முடியாது, கவுச்ச சாப்பிடாம இருக்க முடியாது, நீ வேணும்னா இந்த வீட்டில் இரு, இல்லைன்னா வெளில போ அப்படின்னு விஜயா சொல்லிடுவாங்க. அதை கேட்ட முத்து, நான் இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நான் இல்லை, நான் போய் செட்டில் தங்கிக்கிறேன்ப்பா அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவாரு. முத்து வந்து செட்டில் பூஜை வச்சிருக்காங்க. அந்த பூஜைக்காக வந்து மீனாவையும் மீனா ஃபேமிலியும் இன்வைட் பண்ணியிருப்பாங்க முத்து. அதனால மீனா வருவாளா மாட்டாளான்னு சொல்லிட்டு முத்து வெயிட் பண்ணி நிற்கும் போது மீனாவும் அவங்க ஃபேமிலியும் வருவாங்க. இதை பார்த்த முத்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாரு. எப்படியாச்சும் மீனாவை சமாதானப்படுத்தணும் சொல்லிட்டு மீனா கிட்ட எப்படி பேச ட்ரை பண்ணுவாரு. இதோட இன்னையோட எபிசோடு முடியுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரோகிணி விஜய் கிட்ட இன்னைக்கு மாட்டுவா அப்படின்னு நினைச்சோம். கடைசியில வந்து அவன் மாட்டவே இல்லை. ஒவ்வொரு முறையும் தப்பிச்சு போயிடுறா, ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி எஸ்கேப் ஆயிடுறா. மீனா வந்து முத்து வந்து சமாதானம் பத்தி அவன் வீட்டுக்கு வரவைப்பானா மாட்டானான்ட்டு அடுத்த எபிசோட்ல நம்ம பார்ப்போம். தேங்க்யூ, நன்றி.